சுகமளிக்கும் விடுதலை பெருவிழா வருகிற ஏப்ரல் மாதம் 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலும் தினமும் மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. மேலும் காலை 9 மணி முதல் 11:30 மணி வரை ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த விடுதலை பெருவிழா கூட்டம் நடைபெற இருக்கின்றது. நடைபெறும் இடம் கிருபை ஏஜி சபை, பழைய விநாயக ஸ்கூல் பின்புறம், லட்சுமி பிரஸ் ரோட் வழி, பெண்ணாகரம். செய்தியாளர் பாஸ்டர் ஜேசுகுமார், சென்னை மருத்துவமனை ஜெபக்குழு ஊழியம், சென்னை. வியாதியா? செய்வினை போராட்டமா? சமாதானம் இல்லையா? கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றீர்களா? எதிர்காலத்தை குறித்து பயமா? தொழிலில் நஷ்டமா? கவலைப்படாதீர்கள், வாருங்கள். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புத விடுதலை கொடுக்கிறார். உங்களுக்காக நல் ஆலோசனை கொடுத்து ஜெபமும் ஏறெடுக்கப்படும். அனுமதி முற்றிலும் இலவசம். உங்களை அன்புடன் அழைப்பது ரெவரண்ட் பி. ஜான் மற்றும் சபை மக்கள், கிருபை ஏஜி சபை, பெண்ணாகரம். தொடர்புக்கு 9787144348. சங்கீதம் 116, 10 விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இறைமகன் இயேசுவின் திருப்பெயர் அவங்களை ஆசீர்வதிக்கின்றோம், வாழ்த்துகிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். ஆண்டவர் பேசுகிறார். இந்த நேரத்தில் ஆபுக்கு 1 அதிகாரம் 5 நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையிலிருந்து நாட்கள் நடப்பிப்பேன் கர்த்தர் சொல்கிறார். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை நடப்பிப்பேன் கர்த்தர் பேசுகிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 2 அதிகாரம் 19 உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். என் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் விசுவாசத்தையும் உன் கிரியும் அறிந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, யாக்கோபு 2:22 சொல்லுகிறது, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அன்புக்குரியவர்களே, விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். கிரியைகளினால் விசுவாசம் பூரணப்பட்டது. நாம் செய்கிற ஒவ்வொரு கிரிய காரியங்களில் கர்த்தருடைய மகிமை விளங்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம விசுவாசம் பெரிதாக இருக்க வேண்டும். லூக்கான சுவிசேஷம் 1 அதிகாரம் 13 தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இந்த சகரியா ஆசாரியன், எருசலேம் தேவாலயத்தில் ஆராதனை செய்கிற தேவ மனுஷன். அந்த நாட்டில் 300 ஆசாரிகள் இருப்பாங்க. 300 ஆசாரிகள் இருப்பாங்க. 300 பாஸ்டங்க இருப்பாங்க. அவள் முறைமை ஒரு 6 மாதம் ஒருக்கா வரும், அல்ல 3 மாதம் ஒருக்கா வரும். அந்த நேரத்தில் இவர் வீட்டை விட்டு அங்கே கடந்து தேவாலயத்தை தங்கி ஊழியத்தை செய்ய வேண்டும். அந்த குறிப்பிட்ட நாட்களில் முறைமையின்படி அங்கே போய் ஊழியம் செய்வதற்கு அவனுக்கு பெயர் சீட்டு வந்தது. அவன் தன் வீட்டிலேருந்து புறப்பட்டு போகிற பொழுது மனைவி எலிசபெத்தை சொல்லுகிறார், ஊருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்க, தேசத்து ஜெபிக்கிற சந்தோஷம் நமக்கும் தேவை இருக்கிறது. என்ன காரணம்? இந்த சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிள்ளை கிடையாது. ஆனாலும் அவர் செய்த காரியம் லூக்கா 1:6, அவர் இருவரும் கர்த்தரிட்ட கற்பனைபடியையும், கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ அந்த கற்பனைகள் படியையும் நியமங்கள் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார். தேவன் முன்பதாக குற்றமற்றவர்கள், தேவன் முன்பதாக நீதி உள்ளவராக இருந்தார்கள். கர்த்தருடைய கற்பனைபடி எல்லாம் செய்தாங்க.
கரெக்டாக பைபிள் வாசித்தாங்க, கரெக்டாக ஜெபம் பண்ணாங்க, கரெக்ட் எல்லாம் எல்லாம் கரெக்ட் எவ்ரிதிங் கரெக்ட். ஆனாலும் அநேக நாள் மனுஷங்கள் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி என்னாச்சு, ரிட்டையர்ட் ஆகிட்டார் சகரியா ஆசாரியன். போகிறான் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு செல்லுகின்ற பொழுது மனைவியை எலிசபெத்து சொல்கிறா, நமக்கும் சேர்த்து நமக்கு சேர்த்து ஜெபம் பண்ணுங்களேன் சொல்லிட்டு அவங்க ஜெபத்தை கத்தை கேட்டபடினாலே அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பொழுது கர்த்தருடைய தூதனாகிய கேபிரியேல் தேவ தூதன் கடந்து வந்து, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த 2 நாட்களில் நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, ஜெபம் பண்ணுறோம், ஆன்சர் வரலையே, ஜெபம் பண்ணுறோம், அப்படியே இருக்கிறோமே, என்ன காரணம்? விசுவாசம் கம்மி, விசுவாசிக்கவில்லை, நீ நம்பவில்லை, ஜெபம் பண்ணுற, அடுத்து திரும்ப அதே ஜெபத்தை ரிப்பீட் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுற அதே ஜெபத்துக்கு தலைமையில் வச்சுக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன் இயேசு அதனை விசுவாசி, ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு மீன் அதே பழைய குருடி கதவு திரடி தான். அன்பு தேவ ஜனமே, இந்த நேரத்தில் இவர்கள் கர்த்தரின் கற்பனைப்படி நடந்தார்கள், நியமங்களின்படி நடந்தார்கள், நீதிக்குள்ளாக காணப்பட்டார்கள், குற்றமுடைய காணப்பட்ட, ஆனாலும் ஜெபத்திற்கு ஆன்சர் கிடைக்கல. ஆனாலும் தேவன் ஊழியத்தை நிறைவேற்றுகிற பொழுது கேபிரியேல் தேவதூதன் கடந்து வந்து அன்றைக்கு சகரியா பார்த்து சொல்கிறாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்படி ஆச்சரியப்படுறான், வேண்டுதல் கேட்கப்பட்டது, மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவானை பெறுவாயாக. அப்படி சொன்ன உடனே ஒரே ஆச்சரியம். அவன் சொல்கிறான், கர்த்தர் சந்நிதானத்திலேருந்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அவன் விசுவாசிக்க முடியவில்லை. லூக்கா 1:18 சொல்லுகிறது, அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். சகரியா இந்த ஆசாரியன், நான் கிழவன், நான் வயது சென்றவன், நான் கிழவன், என் மனைவி வயது சென்றவள். ஆண்டவர் சம்பவத்தை ஆன்சர் வருகிறது, பதில் கிடைக்கிறது, ஆனால் விசுவாசிக்கவில்லை. அன்பு தேவ ஜனமே, நாம் ஜெபிக்கிற பொழுது சகரியா போல் இல்லாதபடிக்கு நாம் ஜெபிக்கிற பொழுது மார்க்கு சுவிசேஷம் 11:24, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று இயேசு சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவ ஜனமே, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். சகரியா கேட்குறாரு, ஜெபம் பண்ணுறாரு, விசுவாசிக்கவில்லை. ஆன்சர் வந்துடுச்சு, மனைவி கர்ப்பவதி ஆகிற ஒரு பிள்ளை பெறுவான், யோவான் பேர் பையன் தான் பிறப்பான், யோவான் பேர் சொன்ன உடனே விசுவாசிக்கவில்லை, நான் வயது சென்ற கிழவனாயிருக்கிறேனே. மத்தேயு சுவிசேஷம் 9:27 சொல்லுகிறது, இயேசு அவளை விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களை இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். இயேசு பார்த்தது கிடையாது, ஆனால் இயேசு இது அற்புதங்களை கேட்டார்கள். இயேசுவும் கண்ணு பார்க்க முடியல, ஏன்னா அவங்க குருடர்கள், பரவி குருடர்கள். ஆனால் இயேசு அற்புதம் செய்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டபடி, இந்த இயேசு எப்போ நான் பார்க்க போகிறோம், அவர் சத்தத்தை எப்போ கேட்க போகிறோம், முகமாக தரிசிக்க வேணுமே, தரிசிக்கணும் சொன்ன குருடாக இருக்கிறமே என்று ஒவ்வொரு நாள் அவர் ஏங்கி தவித்து கொண்ட நேரத்தில் அந்த இடத்துல இயேசுக்கு வருகிறார். இயேசு வருகிறாரு. இயேசு பின்னால் கேள்விப்பட்டவுடனே இயேசு பின்னால் போயிட்டு, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமார் எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பின்னால் கூப்பிட்டுட்டே வராங்க. ஆண்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. அவர் இயேசு ஒரு வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவ்விடத்தில் வந்தார்கள். இயேசுக்கிட்ட வராங்க, கிட்ட வந்துட்டாங்க. இயேசு அவள் நோக்கி கர்த்தர் கேட்குறாரு, பரிவு குருடர்களைப்பா. இயேசு அவள் நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு நீ விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். இதை செய்ய நீங்கள் வல்லமை விசுவாசிக்கிறீங்களா? நான் சொன்ன உடனே கண் பார்வை வரணும், நீ நம்புறீங்களா? ஆண்டவர் வாய் வார்த்தையை கேட்குறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேள்வி பதிலை பெற்று கொண்டு தான் ஆண்டவர் இயேசு ஆன்சரை கர்த்தர் கொடுப்பார். அன்புக்குரியவர்களே, குருடர்கள் வந்தாங்க, எங்களுக்கு இறங்குன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு கர்த்தர் அழைச்சி அவங்களை பேசி, எனக்கு செய்கிறதுக்கு தரம் இருக்குது, நம்புறீங்களாப்பா, விசுவாசிக்கிறீங்களா என்று சொன்னபொழுது அந்த பிறவி குருடர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே,
என்றார்கள். இதுதான் விசுவாசம். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். அப்பொழுது அவருடைய கண்களை இயேசு தொட்டு, உங்கள் விசுவாசத்தின் உங்களுக்கு ஆக கடவுது, உங்கள் விசுவாசத்தின் உங்களுக்கு ஆக கடவுள். இயேசு அவர் கண்களை தொட்டு விசுவாசம் உங்களுக்கு ஆக கடவுள். அன்புக்குரியவர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கும்பகோணம் பகுதியில் ஊழித்து போயிருந்த பொழுது அங்கே ஒரு ஏஜி அந்த பிரஸ்பைட்டர், அவர் பெயர் பாஸ்டர் பரத், சபையில் தங்கியிருந்தோம். முதன்மை என்னை பார்க்குறார். பார்த்த உடனே அவர் என்னை பார்த்து சொன்ன வார்த்தை, பாஸ்டர், உங்கள் மூலமாக இங்கே ஒரு சபையை என்னால் கட்ட முடியும், ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு உங்கள் ஊழியத்துக்கு அனுப்ப போகிறோம், அசிஸ்டன்ட் பாஸ்டர் கூட வருவார், அவர் வழி நடத்துவார், நீங்கள் செல்லுங்கிற முழுக்க முழுக்க சபை இல்லாத இடம், ஆலயம் இல்லாத இடம், அந்த இடத்துல தான் உங்களை அனுப்ப போகிறேன். நான் கர்த்தர் வார்த்தையை சொல்லுகிற போது நிச்சயமாக அங்கே சபையை கட்ட என்னால் முடியும், நான் யாவியானு பேசுகிறாரு. அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, நான் ஒரு குறிப்பிட்ட பகுதி முழுக்க 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 சபை இல்லாத இடம், முழுக்க முழுக்க இயேசுவை அறியாதவர்கள், இயேசு புரியாதவர்கள். குறிப்பிட்ட இடத்தில் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்த போது ஜனங்கள் எல்லாரும் ஓடி வந்தார்கள். இத்தனை நாட்கள் அந்த வார்த்தைகள் கேட்க முடியவில்லை. யார் இந்த இயேசு கிறிஸ்து, யார் இயேசு கிறிஸ்து சொல்லி கர்த்தர் வல்லமை பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஜனங்கள் ஜெபிக்க ஓடி வந்தார். ஆல்டர்கால் கொடுத்த ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் கடந்து வந்தார்கள். ஏறக்குறைய 3 மணி தொடர்ந்து கரங்களை ஜெபிக்கிற பொழுது எல்லாரும் சுகமாக்கப்பட்ட, விடுதலையாக்க, ரட்சிக்கப்பட்டார்கள். அன்றைக்கி பேய் பிசாசுகள் ஓடியது, வியாதி குணமாக்கப்பட்டது, கர்த்தருடைய தெற்கு வெளியே வந்தது. ரோட்டை ஜனங்கள் விழுந்து கிடக்கிறார்கள். ஜனங்கள் அவ்வளவு கர்த்தர் வல்லமை மதியானம் அப்படியே வெளியே விளங்கிட்டு 2-3 ஆயிடுச்சு. என்னால் டயர்டாக முடியல, ஜெபிக்க முடியல, பேச முடியல, மிகவும் டயர்டாகிட்டேன். நான் பாஸ்டர் நான் முடியல, நான் வேலையில் வீட்டுக்கு கிளம்பிடுறேன், முடியல பாஸ்டர். அந்த பாஸ்டர் சொன்னார், ஐயா வெளியே பாருங்க சொன்னார். வெளியே பார்த்தபோது ஒரு 500 பேர் லைன் நிற்கிறாங்க, ஜொபிக்கிறது 500 பேர் நின்றுட்டுருக்காங்க. இவர்கள் யாரையா பதில் சொல்ல முடியும், ஜனம் கட்டி ஜொபிக்க வரேன்னு நின்றுக்கிட்டு இருக்காங்களே. அவர் சொன்ன காரியம், நீ வண்டியில் உட்காந்துங்க பாஸ்டர், வேனில் எல்லாம் வருஷம் கையம்மா நான் தூக்கி கையை வைக்கிறேன், நீ உங்கள் கையை வைக்க நான் அவ்வளோ டயர்டாகிட்டேன், கையை என்னால் கையை உயர்த்த முடியல. அந்த பாஸ்டர் எனக்கு கரங்களை வைத்து ஒரு மேல் கரங்களை வைத்து எல்லோரும் விடுதலை பெற்று கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு விசுவாசிக்கலாம் என்று கேட்டார் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அன்புக்குரியவர்களே, விசுவாசம் இல்லாமல் இருப்ப தேவனுக்கு கூடாத காரியம். எந்த நாட்களில் ஜபம் எப்படி இருக்கணுங்க, ஸ்தோத்திரம் ஃபயர் அக்னியாக இருக்கணும். ஜபத்தை கர்த்தர் கேட்கணும், ஜபத்துக்கு ஆன்சர் கர்த்தர் கொடுக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்க கூடாத காரியம். ஏன் என்றால் தேவனிடத்தில் சேருகிறவும் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் உண்டென்றும் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிற அதுதான் விசுவாசம். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். சகரியா ஜெபித்தான், விசுவாசிக்கவில்லை. சகரியா ஜெபித்தான், நம்பவில்லை. ஆண்டவரிடத்தில் அவனுக்கு பதில் வருகிறது. அவன் சொல்ல, நான் கிழவனாயிருக்கிறேன், என் மகனை வயது சென்று என்று சொல்கிறானே. என் அன்புக்குரியவர்களே, லூக்காவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ, சரீரத்தில் மிகுந்த பலவீனம் உள்ள சகோதரி, சரீரத்தில் பெண்களுக்குரியதான அந்த வழிபாடு அவளுக்கு தொடர்ந்து பிரச்சனை. நாட்கணக்கில், மாதக்கணக்கில் தொடர்ந்து அவருடைய சரீரத்துக்கு ரத்தமெல்லாம் வெளியே பில்டிங் எல்லாம் வெளியே போய் கொண்டிருக்கிறது. ஒருவராலும் சொஸ்தமாக்கப்படாத சகோதரி. அன்புக்குரியவர்களே, சகோதரி உள்ளம் எப்படி பாடுபட்டிருக்கோம், சகோதரி எப்படி உள்ளம் வேதனை அடைந்திருப்பாள். சகோதரி, நான் ஏன் இந்த உலகத்தில் வந்து என் அப்பா செய்த பாவமா, அம்மா செய்த பாவமா, முற்பிதாக்கள் செய்த பாவம், ஏன் இந்த கொடூரமான வியாதி எனக்கு என்று சொல்லி ஒவ்வொரு வேதனையோடு அவள் கலங்கி அழுது கொண்ட நேரத்தில் இயேசுவை குறித்து அவள் கேள்விப்படுகிறாள். இயேசு கிறிஸ்து பற்றி கேள்விப்படுகிறாள்.
அவர் சொல்கிறான், ஆண்டுகிட்ட நான் போகிறேன், ஆண்டுகிட்ட போக போகிறேன், நானும் இப்படி சூழ்நிலை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் இயேசுன்னு பார்க்கக்கூடாது, நான் இயேசு வஸ்திர ஓரத்தை மாத்திரம் தொடுவேன்னு சொல்லி விசுவாசம் இல்லாமல் இருப்ப தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறன்னு விசுவாசிக்க வேண்டும். தம்மை இந்த சகோதரின் மகள் இயேசு தேடி ஓடி வந்தபடினாலே இயேசு ஓரத்தை அவர் தொடுகிறார். 44 வசனத்தில் அவருக்கு பின்னாக வந்து அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. விசுவாதான் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இவள் விசுவாசித்தாள் அதற்கு 45 வசனம், அப்போ இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். இன்னும் இயேசு தொட்ட அனுபவம் இருக்கிறதா? இயேசு தொட்டிருக்கிறாயா? ஆண்டு உன்னை தொட்டிருக்கிறாரா? நேரத்தில் உங்களை சொல்ல முடியுமா? ஆண்டு இயேசுக்கு உங்களை தொட்டாருன்னு சொன்னால் விடுதலை. இயேசுக்கு நீ தொட்டின்னு சொன்னவங்க சமாதானம். இந்த லெந்து நாட்களில் இயேசு அதிகமாக நெருங்கி இயேசு கெட்டியாக பிடிச்சி கொண்டு நாம் கர்த்தர் தொடுகிற போது கர்த்தர் கொடுக்கதான காரியம், கர்த்தர் கொடுக்கதான 48 வசனத்தில் இயேசு அவளை பார்த்து, மகளே திடன்கொள், விசுவாசம் ரட்சித்தது, சமாதானத்தோடு போ. வந்த சகோதரி சமாதானம் இல்லை, ஆனால் விசுவாசத்தினாலே அவள் பாவ மன்னிப்பை பெறுகிறாள். ஏசு சரி ஒரு தொட்ட மாத்திரத்தில் அவள் எவ்வளெல்லாம் பாவம் பண்ணாலும் பாவத்திற்கு அன்றைக்கு கருத்த முடிவு கட்டுகிறாள். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அன்றைய சிறைச்சாலையில் ஜெயிலர் கேட்குறான்னு பவுலின் சீலாவை பார்த்து, ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்படும் நான் என்ன செய்யணும்? பவுல் சொல்கிறாரு, நீயும் வீட்டார் அனைவர்களும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து விசுவாசி, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அப்போ நீ வீட்டான ரட்சிக்கப்படுவீர்கள். நாம் ரட்சிக்கப்படணும்னு சொன்னால் முதலாவது நம்முடைய பாவங்கள் போக்கப்பட வேண்டும். இந்த நாட்களில் பாவத்தை அப்படியே வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணால் ஜெபத்துக்கு ஆன்சர் கிடையாது. சடங்காச்ச ஜெபந்தான். ஜெபத்தில் சடங்காச்சார ஜெபம். வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உன் ஜெபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசுக்கு விசுவாசித்து நான் இயேசு பிள்ளையாக மாற விரும்புகிறேன், இயேசு மகளாக மாறுவேன்னு சொல்லி உன் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுக்கிட்ட வருகிற போது, இயேசு தொடுகிற பொழுது கர்த்தர் கொடுக்கிற காரியம். அநேக ஆண்டுகள் 12 ஆண்டுகள் வியாதி ஒரே நேரத்தில் அப்படியே கர்த்தர் முடிவு கட்டினேன். ஏன்னா இயேசுவின் வஸ்திரத்தை ஓரமாய் தொட்டால பரலோகத்திலிருந்து ஆன்சர் கிடைக்கின்றது. சகரியா ஆசாரியனுக்கு மனைவி எலிசபெத்து குமாரனை பெறுவாள், யோவானை பெறுவாள் என்று கேபிரியல் தேவன் சொன்னபொழுது இவன் சொல்கிறான், நானும் வயது சென்றவனாய் இருக்கிறேனே. ஸ்தோத்திரம். அன்புக்குரியவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 15 அதிகாரம் 22 வசனம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகின்ற இடத்துல ஒரு சகோதரி கானானிய ஸ்திரீ இயேசு இடத்துல வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரி எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். விசுவாசத்தோடு, ஆண்டவரே, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறா என்று சொன்ன பொழுது, ஸ்தோத்திரம், அவளுக்கு பிரயோஜனமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. யாக்கோபு 2 அதிகாரம் 19 வசனம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசுக்கு விசுவாசம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பிசாசுக்கு விசுவாசம் இருக்கிறது. பிசாசும் இயேசுவை கண்டெடுக்கிறது. பாருங்கள், தேவன் ஒரு உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். உன்னை விசுவாசத்தை காட்டி விசுவாசம் பெருசு. பிசாசு நடுங்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு என்ன சேர்த்து கடற்கரையில் இயேசுக்கு இறங்கின உடனே வெள்ளங்களில் கட்டப்பட்ட மனுஷன்
கல்லறைகளை வாழ்ந்து கொண்ட மனுஷன், பிணத்தை தின்று கொண்ட மனுஷனை நோக்கி என் ஆண்டு இறங்கினவனை கட்டளையிட்டார். ஆயிரக்கணக்கான பிசாசு இருந்தது. அந்த கட்டளையிட்ட உடனே பிசாசுகள் இயேசுவை நோக்கி, உன்னதமாக தேவனுடைய குமார், உமக்கும் எங்களுக்கும் என்ன, எங்களை வேதனைப்படுத்த வந்தியன் பிசாசு அழியிற்று. பிசாசுகள் நடுங்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமே யாக்கோபு 2:20 வீணான மனுஷனே, கிரியைகளில் இல்லாத விசுவாசத்தை நீ அறிய வேண்டுமோ? உன் கிரியைகளை விசுவாசம் இல்லையே. நீ செய்கிற எல்லா காரியத்தில் ஆண்டு ஏசு எனக்கா யாவும் செய்து முடிப்பான்னு விசுவாச காரியம் செய்வான்னு சொன்னால் அப்படியே கர்த்தர் செய்வார். அது விசுவாசம் விட்டுட்டு நீ அந்த காரியம் செய்து காரியம் ஒன்று நடக்கவே நடக்காது. கர்த்தர் வசனம். அன்புக்குரியவர்களே, மத்தேயு 15:23 பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாள் அவளோ. அப்பொழுது சிஷ்யர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே, இவள் நம்மை தொடர்ந்து கூப்பிடுறான், இவளை அனுப்பிவிட வேண்டும் என்று அவள் வேண்டிக் கொண்டார்கள் சீஷர்கள். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளுக்கு நல்லது செய்ய நினைச்சார். சீஷர் என்ன சொல்கிறாங்க, இவளை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த கானான் ஸ்திரியை பார்த்து, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல. இஸ்ரவேல் வீட்டார் நான் அனுப்பப்பட்டிருக்கேன். உனக்கு நான் வரல. உனக்கு மகளுக்கு சுகம் கொடுக்க வரல, உனக்கு சுகம் கொடுக்க வரல, உன் தேவையை சந்திப்பது வரை என் பிள்ளைகளுக்கு, என் மக்களுக்கு சந்திக்க, என் மக்களை ஆசீர்வதிக்க வந்தேன்னு சொல்லி அவள் சொல்லுகிற போது அவள் சொல்கிறான், மீண்டும் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். கர்த்தர் சொல்கிறார், உனக்கு வரல, என் சொந்த ஜனத்துக்கு வந்திருக்கிறேன். அவள் ஆண்டவர் சொன்ன கடந்து வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று பணிந்து கொண்ட பொழுது அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போடுவது நல்லதல்ல. பிள்ளைகளின் அப்பம் ஆண்டவர் சொல்கிறாரு, அவள் மகளை நாய்க்குட்டி போல ட்ரீட் பண்ணுகிறார். என விசுவாச வெளியே கொண்டு வருவதற்கு நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்? கானான் ஸ்திரீ போல விசுவாசம் இருக்க வேண்டும் என நான் நம்புகிறேன். நேரத்தில் விசுவாசிக்கணும். இந்த குருடைய விசுவாசம் இருக்க வேண்டும். நான் கேட்கறதெல்லாம் கர்த்தர் கொடுக்குறாரு, ஜெபிக்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுக்குறாருன்னு சொல்லி உன் விசுவாசம் இருக்குமென்னு சொன்னால் உன் வாழ்க்கையில் ஜெயந்தான், வெற்றி தான். அது விட்டுட்டு ஜெபத்தையே சொன்னீங்கன்னா அது வேஸ்ட்டு. கர்த்தர் சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போடு நல்லதில்லை என்றார். அதற்கு அவர் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜலில் விழும் துணிக்கைகளை கீழே எழுவது எச்சில் உணவுகளை அது எடுப்பதற்கு எனக்கு உதவி பண்ணி எனக்கு பர்மிஷன் கொடுங்க, எடுத்து பர்மிஷன் கொடுங்க. நாய்க்குட்டி தான் டேபிள் கீழே சிந்துது பாருங்கள், அதை எடுத்து சாப்பிடுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க என்று சொன்ன பொழுது கர்த்தர் அவளை பார்த்து 15:28 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிற உனக்கு ஆக கடவுது, விரும்புகிற உனக்கு ஆக கடவு என்று சொன்ன பொழுது அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அன்புக்குரிய தேவஜனமே, ஒரு நிமிஷத்தில் அவர் அப்படியே மாற்றிட்டான் இயேசுவை. ஒரு நிமிஷத்தில் நாய்க்குட்டிகளுக்கு அந்த எச்சில் உணவை தின்பதற்கு அனுமதி கொடுங்க. நான் நாய்க்குட்டி தான், நீங்கள் சொன்ன என் மகள் சுகமான சொல்லி விசுவாசித்தபடினாலே கர்த்தர் அப்படி அவள் விசுவாசத்தின்படி அப்படி ஆக கடவுது என்று சொன்னார். அன்புக்குரிய தேவஜனமே, உன் விசுவாசம் பெரியது. அன்றைக்கு சகரியாவை நோக்கி வந்த அதே இந்த பதில் இன்றைக்கு ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. 1:13 தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, வேண்டில் கேட்கப்பட்டது, மனைவியாக எலிசபெத் உனக்கு குமாரனை பெறுவார், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும், அவன் பிறப்பை நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். நான் கிழவனாக இருக்கிறேனே சொன்னபோது கர்த்தர் கோபம் வந்தது, வாயை கட்டினார். கர்த்தர் கோபம் வந்தது. அவர் கொடுக்குற காரியம் அவன் தேவதூதன் சொன்னான் 1:20 இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை விசுவாசியாதபடினால் இவைகள் சம்பவிக்க நாள் மட்டும் நீ பேசக்கூட பூமியாக இருப்பாய் என்றார். கர்த்தர் அவன் வாயை கட்டி போட்டார். ஆனாலும் உன் மகன் பிறந்தவனுக்கு யோவான் பெயரிடன்னு சொல்லி கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்த உடனே
ஊருக்கு போகிறார் சகரியா ஆசாரியன். மனைவி எலிசபெத்து கன்சீவ் ஆகுறாங்க. கரெக்டாக 10 மாதம் கழித்து நம்ம பிறக்கிறோம். பிறந்த பிற்பாடு ஸ்தோத்திரம் எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்போது மனைவியாக எலிசபெத்தை கேட்குறவங்க என்ன பேர் வைக்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான், யோவான் பேர் வைக்கலான்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. அப்பொழுது அவங்க தகப்பங்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஸ்லேட்டை வாங்கிட்டு வந்து அதில் 1:63 அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பெயர் யோவான் இப்போ எழுதினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவன் வாய் திறக்கப்பட்டது. அவனுடைய நாமம் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனையை ஸ்தோத்தரித்து பேசி. அன்புக்குரியவர்களே, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? நீ விசுவாசம், நீ ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் ஆன்சர் வருகிறதா? விசுவாசித்து நான் பேசுகிறேன். நம்ம இது 2 நாட்களில் உன் விசுவாசம் அதிகமாக இருக்கவே கர்த்தர் விரும்புகிறார். 2 நாட்களில், இந்த தியான நாட்களில் உன்னுடைய விசுவாசம் குருடைய போல் இருக்க வேண்டும். உன்னுடைய விசுவாசம் பெரும்பாலும் ஸ்திரீ போல் இருக்க வேண்டும். விசுவாசம் கானான் ஸ்திரீ போல் இருக்க வேண்டும். உன்னுடைய விசுவாசம் சகரியா போல் இருக்கக்கூடவே கூடாது. செபிக்கலாமா? அன்புள்ள பிதாவே, ஆசீர்வாதமான 2 நாட்களில் நாங்கள் இந்த டெலிவிஷன் வழியாக மக்களுக்கு செய்தி கொடுத்துருக்கிறோம் ஐயா. செய்திகள் வழியாக பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் வேண்டியது அநேக ஆசீர்வாதங்களை மகள் பிள்ளைகள் கண்கூடாய் காண கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்க ஒவ்வொரு அற்புதங்கள் நடக்கட்டும். பாவங்கள் கன்ஃபஸ் பண்ணி அறிக்கை பண்ணி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாவுகள் கட்டு அவிழ்க்கப்பட்டது யோவான் பேசியது போல எல்லா பாவ கட்டுகளை விட்டு அவர் கட்டவிழ்க்கப்பட கத்த உதவி செய்வீராக. தேவனுடைய வல்லமை ஒரு மக்கள் அப்படி இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால விசேஷ அக்னி இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால சுகமளிக்கு அக்னி இறங்கி என் ஆண்டு இயேசு விடுதலையும் சுகத்தையும் கட்டளை வேணும் ஜெபிக்கின்றோம். வல்ல கரங்களுக்கு பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சுகமளிக்கும் விடுதலை பெருவிழா வருகிற ஏப்ரல் மாதம் 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலும் தினமும் மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. மேலும் காலை 9 மணி முதல் 11:30 மணி வரை ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த விடுதலை பெருவிழா கூட்டம் நடைபெற இருக்கின்றது. நடைபெறும் இடம் கிருபை ஏஜி சபை, பழைய விநாயக ஸ்கூல் பின்புறம், லட்சுமி பிரஸ் ரோட் வழி, பெண்ணாகரம். செய்தியாளர் பாஸ்டர் ஜேசுகுமார், சென்னை மருத்துவமனை ஜெபக்குழு ஊழியம், சென்னை. வியாதியா? செய்வினை போராட்டமா? சமாதானம் இல்லையா? கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றீர்களா? எதிர்காலத்தை குறித்து பயமா? தொழிலில் நஷ்டமா? கவலைப்படாதீர்கள். வாருங்கள், ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புத விடுதலை கொடுக்கிறார். உங்களுக்காக நல் ஆலோசனை கொடுத்து ஜெபமும் ஏறெடுக்கப்படும். அனுமதி முற்றிலும் இலவசம். உங்களை அன்புடன் அழைப்பது ரெவரண்ட் பி. ஜான் மற்றும் சபை மக்கள், கிருபை ஏஜி சபை, பெண்ணாகரம். தொடர்புக்கு 9787144348. பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நிச்சயமாய் நம்புகிறோம். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். எங்கள் விலாசம் பாஸ்டர் டி. ஜேசுகுமார், நம்பர் 719B, மாப்போசி தெரு, பெரியார் நகர், சென்னை 60039. மொபைல் நம்பர் 9448735565.